இதுதான் உங்களோட பாடி. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள தண்ணி இருக்குல்ல, இதுதான் உங்க உடம்புல இருக்கிற ஃபேட். என்கிட்ட ட்ரைனிங் என்கொயரி வர நிறைய பேர் வந்து கேட்கிற முதல் கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா, என் தொப்பையை மட்டுமே குறைக்கணும், தொப்பை தான் எனக்கு அதிகமா இருக்கு, இதை மட்டும் என்னால குறைக்க முடியல, இதை கண்டிப்பா குறைச்சே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த எக்ஸசைஸ் கஷ்டப்பட்டு பண்ணாலுமே உங்களால அந்த பர்டிகுலர் இடத்துல உங்களால கொழுப்பை குறைக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் உங்களோட பாடி, இதுக்குள்ள இருக்கிற தண்ணி தான் உங்க ஃபேட். இப்போ இதுல இருந்து பர்டிகுலர் இடத்துல மட்டும் என்னால ஃபேட்டை குறைக்க முடியுமா? இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்களா, இப்போ நான் ஃபேட்டை வெளியில எடுத்துட்டேன், எடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேட்டோட லெவல் கம்மி மட்டும் தான் ஆச்சே தவிர்த்து பர்டிகுலர் இடத்துல இருந்து உங்களுக்கு ஃபேட்டு குறையல. ஸோ நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஃபேட்டு குறையவே குறையாது, உங்க மொத்த பாடியில் இருக்கிற ஃபேட்டோட லெவல் தான் வந்து கம்மியாகும். ஆனா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இப்போ என்னோட பைசெப்ஸ் எக்ஸசைஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க மசில் வந்து டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகும்போது சேம் டைம் வந்து ஃபேட்டோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஃபேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரியாது, மசில் மட்டும் தான் வெளியில் தெரியும். இது பேர் தான் வந்து டோன்ட் அப். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மளால கொழுப்பை குறைக்க முடியாது, ஆனால் அந்த இடத்துல இருக்க மசிலை பில்ட் பண்ணி அதை டோன் அப் பண்ண முடியும். எங்கே வந்து ஃபேட் ரெடியூஸ் ஆகணும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசில் பில்ட் ஆகணும் அப்படின்றது உங்கள் இண்டிவிஜுவல் ட்ரைனிங், அட் சேம் டைம் வந்து உங்கள் ஜெனடிக்ஸை பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். ஸோ உங்கள் கூட இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து வேறு மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகுது, உங்களுக்கே ஆகலைன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜெனடிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஜெனடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபேட் லாஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அட் சேம் டைம் என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது ஃபியூச்சரில்.